ஹாய். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை பற்றி பேசுகிறவங்கள என்ன பண்ணுறது? அவங்க பேசுகிறத யோசித்து யோசித்து நம்ம நிம்மதி போகுது. ஆமால. ஆனாலும் அவங்க பேசுகிறத நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியலையே. அப்போ தான் தோணுச்சு, நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லான்னு தோணுச்சு. சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான். அவன் தினமும் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவான். தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்ககிட்ட 2 பானை தான் இருந்துச்சு. இந்த 2 பானையில் ஒரு பானை ஒரு குட்டி ஓட்டை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு பானையில் மட்டும் பாதி தண்ணி தான் இருக்கும். இப்படி பாதியாக இருக்கிற அந்த பானையை பார்த்து அந்த ஃபுல்லாக இருக்க பானை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும். உன்னால் முழுசாக ஒரு நாளாவது தண்ணி கொண்டு வர முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இப்படியே அதை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. அது பண்ணுற கேலியும் கிண்டலும் பொறுத்துக்க முடியாத அந்த பானை அவனோட எஜமான் கிட்ட, ஐயா, என் குறைய நினச்சி எனக்கே ஃபீலாக இருக்குது, நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் ஒன்று என்னை சரி பண்ணுங்க, இல்லைன்னா வேற பானை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த எஜமான் சொன்னாராம், பாணியே, நம்ம வர வழியில் நீ வந்துட்டுருக்க அந்த சைடில் மட்டும் எவ்வளோ பூச்செடிங்க இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அது எப்படி உருவாச்சுன்னா, இந்த பானையிலிருந்து சிந்திட்டு வர அந்த தண்ணி மூலமாக நிறைய செடிகள் முளைச்சி அழகழகான பூச்செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூச்செடியிலிருந்து பூக்களை பறித்து கொஞ்சம் சாமிக்கு கொடுத்துட்டு மீதியை விற்று அவன் பணமாக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த பானை கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பானை தன்னோட வருத்தத்துலேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ என்னன்னா, அடுத்தவங்க பேசுறதை பற்றி கவலைப்பட்டா நம்ம மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம நிம்மதியை இழந்துருவோம். அதனால் நம்ம வேலையை நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும்னு தோணுச்சு. இது எங்கேயோ ஒரு இடத்துல படித்தது தாங்க. இது எனக்கு இந்த டைமில் யூஸ் ஆச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.